நம்முடைய தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த தலைவர் யார் என்றால், எவன் ஒருவன் ஒரு மிகச்சிறந்த தொண்டனாக இருக்கின்றானோ அவன்தான் மிகச்சிறந்த தலைவனாக முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக வந்தவர் நம்முடைய மூக்கையா தேவர் அவர்கள். கச்சத்தீவு எங்கள் கட்சி, அதை யாருக்கும் விட்டு தர மாட்டோம் என்று நாடாளுமன்றத்திலே முதலில் ஒரு குரல் ஒலித்தது என்றால் அது நம்முடைய மூக்கையா தேவர் அவர்களினுடைய குரல். நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களினுடைய மிகச்சிறந்த சீடன் என்பதை தாண்டி மிகச்சிறந்த தொண்டன் என்றே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய தொண்டு இருந்தது. தனக்குன்னு இல்லாம மற்றவங்களுக்காக செய்யணும், ஏழை எளிய மக்களுக்காக செய்யணும், எல்லோரும் எல்லாமே சமம் என்கின்ற நிலை வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக படிக்கிறதுங்க. படிப்பு ஆண்டவன் மட்டும்தான் படிக்கணுமா, எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கல்லூரிகளை நிறுவிய முத்தமிழ் தலைவர் நம்முடைய மூக்கையா அவர்கள். ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த நாள் போதாது. ஏனென்றால் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களினுடைய சிலை நிறுவ வேண்டும் என்று சொன்ன போது இதுல வசதி படைச்சவங்க 1000 என்னங்க, ஐயாவுக்குன்னா கோடி கணக்குல எடுத்து கொடுப்பாங்க. ஆனா இல்லாதப்பட்ட மக்களுக்கும் ஐயாவுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதனால ஒரு ரூபாயாக இல்லாதவர்களிடமிருந்து ஒரு ரூபாயாக திரட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு மிகச்சிறந்த சிலை செய்தார். இது காரணம் என்னவென்றால், இங்கு எல்லாமே சமம் தாங்க, எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த பாராட்டு, அந்த சன்மானம் இன்றைக்கும் இருக்கிறது இல்லையா நம்முடைய தெய்வ திருமகனாரினுடைய சிலை. அதற்கு காரணம் நம்முடைய மூக்கையா தேவர் அவர்கள். இப்படி